எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், இல்லை ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எதெல்லாம் தவறுதலாக அவர்கள் செய்தார்களோ அதெல்லாம் நாம் செய்கிறேன், அதுதான் ஃபார்முலான்னு நினச்சி பண்ணுறாங்க. அதிமுகவில் இருந்த வரைக்கும் செங்கோட்டையன் தெரிஞ்சுக்கலையா என்னன்னு தெரியல, அங்கெல்லாம் பவர் இருந்தால் தான் மரியாதை. அப்படி தூக்கி எரிஞ்சிட்டா அடுத்த நிமிஷமே அந்த மரியாதை போயிடும், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, பவருக்கு பின்னாடி ஓடுவாங்க. நீ என்ன இபிஎஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஆசையாக கொஞ்சி குலாவி அதனாலேயே இபிஎஸ் கிட்டே இருக்காங்க? இல்லை, இபிஎஸ் கிட்ட பவர் இருக்குது. அந்த பவரை எப்படியாவது பிடிங்கிடணும்னு டெல்லி நினைக்கிது. அவர் விட மாட்டேன்றார். ஏன்னா அதுக்குண்டான வேறு பவர் வைட்டமினை அவர் வச்சுருக்கார். எத்தனை லட்டு வேணாலும் யாருக்கு வேணாலும் அவர் கொடுப்பார். அதுக்கு லட்டு கொடுப்பாரா இல்லை அல்வா கொடுப்பாராங்கிறது அடுத்தது. ஆனால் இன்றைக்கு அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு ஒத்து வந்தால் தான் அங்கே இருக்க முடியும். நான் வெளில போகிறேன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்க விட மாட்டாங்க, உடனே தூக்கி வெளில அடிச்சிடுறாரு அவருக்கு. அவர் அப்படியே எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நான் பார்த்துட்டேங்க, எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், இல்லை ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எதெல்லாம் தவறுதலாக அவர்கள் செய்தார்களோ அதெல்லாம் நாம் செய்கிறேன், அதுதான் ஃபார்முலான்னு நினச்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. இன்றைக்கி கடைக்கோடி தொண்டை என்ன தலைவரா அப்படின்னு ஒருத்தர் திமுகவில் கலைஞரை பார்த்து கூப்பிட்டா, வாயா முருகேசா, என்ன விஷயம் உனக்கு, என்ன ஏன் கத்துற அப்படிம்பார். இங்கே உடனே நடுவில் பிளாக் கார்ட்ஸ்லாம் தடுத்து அதை தடுத்து, ஏன்னா இன்றைக்கி இப்போ பிளாக் கார்ட்டெல்லாம் தாண்டி தானே விஜயே பார்க்க முடியும். இவர் தவறு இப்போ அவருக்கு ஏதோ மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம். அந்த 28 பேர் கொண்ட குழுவை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இணைப்பாளரோ பொறுப்பாளரோ ஏதோ கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த அணியிலெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. நேஷ்னல் பார்ட்டினா அது டெல்லி போடுற இதுவாக இருக்கணும் இல்லையா? நம்ம ரீஜனல் பார்ட்டின்னா அந்த நிர்வாகத்தில் இருக்கணும். இது இல்லாத வேறு எதை வேணால் யார் வேணால் அப்படி சுண்டி விட்டால் வெளில போய் விழுந்துட வேண்டியது தான். அதை வச்சு விசிட்டிங் கார்டு போட்டு நீ வேணால் முடிஞ்சால் சாமர்த்தியம் இருந்தால் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுக்கப்போ, ஆனால் மாட்டிக்கினா நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இன்றைக்கி பெருவாரியான கட்சிகள் இருக்குது.